பிஜி டெரிப் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் அதாவது ஆகஸ்ட் மாதம் வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் அறிவிப்பு வரப்போகுது. அதே மாதிரி வேக்கன்சி என்ன அப்படின்னா 1915 காலியிடங்கள் வந்து அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி இதுக்கான சிலபஸ் பார்க்கும்போது நியூ சிலபஸை பேஸ் பண்ணி தான் வரக்கூடிய கொஸ்டின் எல்லாமே வந்து செட் பண்ண போகிறாங்க. அப்போது அந்த நியூ சிலபஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்டேட் ஆனால் மட்டும்தான் ஈஸியாக எக்ஸாமில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ நம்ம எழுதக்கூடிய எக்ஸாம் வந்து பிஜிடிஆர்பி, அந்த எக்ஸாமுக்கு வந்து சிலபஸ் வந்து பிஜி லெவல், ஆனால் கொஸ்டினை பொறுத்த மட்டும் எங்கேருந்து வேணால் எப்படி வேணால் கேட்கலாம். இந்த புரிதல் தன்மை வந்து நிறைய பேருக்கு வந்து இருக்காது. பட் இதை யாரெல்லாம் புரிஞ்சு படிக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக எக்ஸாம் பாஸ் பண்ணுறாங்க. ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் +1 +2க்கு டீச்சராக பணியில் அமர்ந்தாங்க. டிஆர்பியை பொறுத்த மட்டும் பிஜி டெரிப் எக்ஸாமுக்கு பிஜி + பிஎட் படித்த எல்லாருமே வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஆனால் எல்லாருமே படிப்பாங்க. 100 பேர் படிக்காங்க அப்படின்னா அதில் ஒரு 20 பேர் 30 பேர் வந்து படித்ததை ப்ராப்பராக டெஸ்ட் போட்டு பார்ப்பாங்க. அவங்க எல்லாருமே வந்து பாஸ் பண்ணி வேலைக்கு போயிடுவாங்க. ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக பிஜிடிஆர்பி நியூ சிலபஸ் வைஸ் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் + டெஸ்ட் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஆல்ரெடி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து ஃபவுண்டேஷன் டெஸ்ட் வந்து நடந்துட்டு இருக்கு. அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டெரிப் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் அதாவது ஆகஸ்ட் மாதம் வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் அறிவிப்பு வரப்போகுது. அதே மாதிரி வேக்கன்சி என்ன அப்படின்னா 1915 காலியிடங்கள் வந்து அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி எக்ஸாம் எப்போ காண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா நவம்பர் மாதம் வந்து எக்ஸாம் காண்டக்ட் பண்ண போகிறாங்க. இந்த எக்ஸாமுக்கு என்ன தகுதி அப்படின்னு பார்த்தோம்னா எம்எஸ்சி பிஎடு, எம்ஏ பிஎடு, எம்காம் பிஎடு, அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எம்சிஏ பிஎடு இந்த மாதிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்களுமே டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டெரிப் எக்ஸாமுக்கு தகுதியானவர். அதே மாதிரி எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இப்போ எல்லாருக்குமே தெரியும் நியூ சிலபஸை பேஸ் பண்ணி தான் நமக்கு மெயின் எக்ஸாம் வந்து காண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி தமிழ் தகுதி தேர்வு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். நீங்கள் தமிழ் தகுதி தேர்வில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களோட மெயின் பேப்பரை வந்து வேலிடேஷனுக்கு எடுப்பாங்க. மேபி நீங்கள் தமிழ் தகுதி தேர்வில் வந்து ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களோட மெயின் பேப்பரை வந்து வேலிடேஷனுக்கு எக்காரணம் கொண்டும் எடுக்க மாட்டாங்க. ஓகே, அதே மாதிரி இதுக்கான சிலபஸ் பார்க்கும்போது நியூ சிலபஸை பேஸ் பண்ணி தான் வரக்கூடிய கொஸ்டின் எல்லாமே வந்து செட் பண்ண போகிறாங்க. அப்போது அந்த நியூ சிலபஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்டேட் ஆனால் மட்டும்தான் ஈஸியாக எக்ஸாமில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அதே மாதிரி ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கவங்க, புதுசாக படிக்க வரவங்க, நீங்கள் எல்லாருமே வந்து நம்ம ப்ரெஸ்ஸாக இந்த எக்ஸாமை வந்து அப்ரோச் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட மட்டும்தான் நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஈஸியாக நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அதை விட்டுட்டு நான் வந்து ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் இத்தனை வருஷமாக ஒர்க் பண்ணுறேன், ஒரு காலேஜில் நான் லெக்சராக இருக்கேன், அதனால எனக்கு எல்லாமே தெரியும், ப்ரீவியஸ் இயர் எக்ஸாமில் வந்து நான் வந்து படிச்சிருக்கேன், ஸோ இந்த எக்ஸாமுக்கு நான் வந்து படிக்க மாட்டேன், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேஷுவலாக ஒரு தலக்கணத்தோட இந்த எக்ஸாமை அப்ரோச் பண்ணினீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியாது. அதே மாதிரி நீங்கள் ப்ரெஸ்ஸாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன், எனக்கு எல்லாம் தெரிஞ்சால் கூட மறுபடியும் ஒன்ஸ் இந்த டாப்பிக்கை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தெரியும் போது மட்டும்தான் நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணலாம். சேம் டைம் மேஜரை மட்டும் படித்து நம்ம வந்து பாஸ் பண்ணிடலாம், அப்பாயின்மெண்ட் ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரி எக்காரணம் கொண்டும் நினைக்காதீங்க. ஏன்னா மேஜர் வந்து நமக்கு ஸ்கோரிங், ஆனால் அப்பாயின்மெண்ட் வாங்கக்கூடிய மார்க் எது அப்படின்னா சைக்காலஜி, கல்வி உளவியல், அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் ஜிகே, இந்த 40 மதிப்பெண்கள் நம்மளை அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வாங்க வைக்கும். ஓகே, ஸோ இதுக்கு நம்ம எப்படி படிக்கணும், என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக ஒரு 10 கீ பாயிண்ட் சொல்கிறேன். இதை நீங்கள் நோட் பண்ணி படிக்கும்போது ஈஸியாக வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். 2026 நீங்களும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் +1 +2க்கு டீச்சராக பணியில் அமரலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் எல்லாருக்குமே தெரியும் நியூ சிலபஸ் தான் மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். அப்படி பார்க்கும்போது நீங்கள் என்ன பாடமோ அந்த பாடத்துக்கான பாடத்திட்டத்தை பிரிண்ட் அவுட் போட்டு படிங்க. ஏன்னா சிலபஸை பார்க்கும்போது மட்டும்தான் நம்ம என்ன படிக்கணும் என்ன படிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். முந்தைய வருட வினாத்தாள் நம்ம வந்து ஏன் பார்க்கணும் அப்படின்னா போன வருஷத்தில் வந்து
கொஸ்டின் வந்து எப்படி கேட்டிருக்காங்க, வரக்கூடிய வருஷத்துல கொஸ்டினை வந்து எப்படி கேட்கலாம், அதே மாதிரி நமக்கு ஏதாவது ப்ரீவியஸ் கொஸ்டின்ல இருந்து ஆன்சர் தெரியுதா, அதாவது அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியுதா, நம்ம படிச்சதுல இருந்து ஏதாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, ஸோ சிலபஸ் வந்து நமக்கு ஒரு ட்ராக் மாதிரி இந்த வழியில தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி காமிக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு சிக்னல் மாதிரி இந்த டாபிக்ல நம்ம வந்து எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கிடைக்கும். ஓகேவா, இந்த ரெண்டையுமே நீங்க நல்லா பார்த்துட்டீங்க அப்படின்னா அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். அதாவது பேசிக்கான அப்டேட்டு. இப்போ நம்ம எழுதக்கூடிய எக்ஸாம் வந்து பிஜிடிஆர்பி, அந்த எக்ஸாமுக்கு வந்து சிலபஸ் வந்து பிஜி லெவல், ஆனால் கொஸ்டினை பொறுத்த மட்டும் எங்க இருந்து வேணா எப்படி வேணா கேட்கலாம். இந்த புரிதல் தன்மை வந்து நிறைய பேருக்கு வந்து இருக்காது. பட் இதை யாரெல்லாம் புரிஞ்சு படிக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக எக்ஸாம் பாஸ் பண்ணுறாங்க. ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் +1 +2க்கு டீச்சராக பணியில் அமர்ந்தாங்க. அப்படி பார்க்கும்போது பேசிக்கான அப்டேட் என்ன? இப்போ நிறைய டீச்சர்ஸ் வந்து சார் நான் வந்து ஸ்கூல்ல 5 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், 10 வருஷமா ஒர்க் பண்றேன், நான் காலேஜில் வந்து 2-3 வருஷமா வந்து லெக்சரா இருக்கேன், நான் வந்து லேப்ல அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு இதை பத்தி எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அதாவது ஒரு கிளாஸ்ல டீச் பண்றதுக்கான மெத்தட் வந்து நமக்கு தெரியும், ஆனா போட்டித் தேர்வை பொறுத்த மட்டும் சிலபஸ்ல உள்ள டாபிக் வந்து நமக்கு தெரியுதா, அதுதான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி ஆகணும். ஓகேவா, ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், 6 to 12 வரைக்குள்ள பேசிக்கான டேட்டா என்ன இருக்கு. நிறைய பேர் வந்து ஸ்கூல்ல ஒர்க் பண்ணலாம், ஒர்க் பண்ணாம ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், சம்பந்தமே இல்லாம டீச்சிங் படிச்சுட்டு இப்போ சம்மந்தமே இல்லாமல் நான் டீச்சிங் ஃபீல்டில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். அப்படி இருக்கும்போது நம்ம பேசிக்கான கான்செப்ட் என்ன, இப்போ கரண்ட் ஸ்கூல் புக்கில் வந்து என்ன டேட்டா இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது மட்டும்தான் நல்லா அப்டேட் ஆக முடியும். ஸோ ஸ்கூல் புக் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, அதே மாதிரி சார் நான் வந்து ஸ்கூல் டீச்சராக இருக்கேன், எனக்கு வந்து ஸ்கூல் புக் லெசன் தெரியும். ஓகே, உங்களுக்கு தெரியும் அப்படின்னா ஸ்கூல் புக்கில் இருந்து ஒரு டெஸ்ட் போட்டு பார்க்கும்போது மட்டும்தான் அந்த லெசன்ல இருந்து கொஸ்டின் எப்படிலாம் கேட்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியும். இப்போ நம்ம அகாடமியில் வந்து இப்போ ஃபவுண்டேஷன் டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் ஸ்கூல் புக் டெஸ்ட் நடக்கும், அதே மாதிரி சிலபஸை சார்ந்த ஒரு சில அடிப்படையான தேர்வு இருக்கும். அப்போ இதை எல்லாமே அப்ரோச் பண்ணும்போது ஒரு சில டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவாங்க, இந்த ஒரு சில டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான மார்க் எடுப்பாங்க. அப்போ கம்மியான மார்க் எடுக்கும்போது அவங்க கிட்ட நம்ம கேட்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை இது வந்து எனக்கு தெரியும், பட் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எப்படி பண்ணணும்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ எல்லாம் தெரிஞ்சாலுமே ஒரு லெசனை நம்ம போட்டித் தேர்வுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ற மாதிரி படிச்சும்போது மட்டும்தான் நல்ல மார்க்கை வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, ஸோ புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, டிகிரி லெவலில் வந்து எப்படி படிக்கணும். நிறைய பேர் வந்து பிஜிடிஆர்பி ஸோ பிஜி புக்கு மட்டும் படித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட வந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி கிடையாது. நம்ம எழுதக்கூடியது பிஜிடிஆர்பி, ஆனால் கொஸ்டின் எங்க இருந்து வேணா எப்படி வேணா கேட்கலாம். அப்படி பார்க்கும்போது +1 +2ல டைரெக்டாக கேட்காம இன்டைரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்கலாம். அதே மாதிரி சிலபஸை சார்ந்து நம்ம யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இந்த மாதிரி 3லேயுமே இருந்து எங்கே வேணால் கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி ஆகணும். அதே மாதிரி சிலபஸில் ஒரு டாபிக் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சுவாலஜியில் வந்து விலங்குகளின் பன்முகத்தன்மை, அதே மாதிரி விலங்குகளின் இனப்பெருக்கம், மனிதர்களின் இனப்பெருக்கம், இந்த டாபிக் இருக்கு அப்படின்னா இந்த டாபிக் எல்லாமே வந்து ஸ்கூல் புக்கில் கவர் ஆகும். யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இந்த 3லேயுமே வந்து கவர் ஆகும். அப்போ இந்த 3ஐயுமே வந்து நம்ம மேட்ச் பண்ணி படிக்கணும். இப்படி மேட்ச் பண்ணி படிக்கும்போது தான் அடிப்படையில் வந்து என்ன இருக்கு, யூஜியில் வந்து என்ன இருக்கு, பிஜியில் வந்து என்ன இருக்கு, ரெஃபரன்ஸில் வந்து என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகேவா, அதே மாதிரி ஒரு டாப்பிக்கை நீங்கள் படிக்கீங்க அப்படின்னா டெஸ்ட் போட்டு பாருங்கள். நிறைய பேர் வந்து சார் நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு வந்து ஃபேமிலி கமிட்மெண்ட் இருக்குது, லாஸ்ட் இயர் வந்து நான் வந்து டெஸ்ட் போட்டு பார்க்கல, நான் பாஸ் பண்ண முடியலை, இந்த வருஷமும் நான் வந்து அதே தப்பு பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அப்படி வந்து கிடையாது. நீங்கள் ஒரு டாப்பிக்கை படிக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து டெஸ்ட் போட்டு பாருங்கள். ஏன்னா டெஸ்ட் போட்டு பார்க்கும்போது மட்டும்தான் அந்த டாப்பிக்கை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணி படிக்கும், அந்த டாப்பிக்கில் இருந்து கொஸ்டின் வந்து எப்படி கேட்காங்க, அந்த கொஸ்டினுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். காலம் ஃபுல்லாக நம்ம வந்து படிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒன்றும் கிடைக்காது. அதாவது டிஆர்பியை பொறுத்த மட்டும் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு பிஜி + பிஎட் படித்த எல்லாருமே வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஆனால் எல்லாருமே படிப்பாங்க. 100 பேர் படிக்காங்க அப்படின்னா அதில் ஒரு 20 பேர் 30 பேர் வந்து படித்ததை ப்ராப்பராக டெஸ்ட் போட்டு பார்ப்பாங்க. அவங்க எல்லாருமே வந்து பாஸ் பண்ணி வேலைக்கு போயிடுவாங்க. டெஸ்ட்டே போடாமல் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாம் படிச்சுட்டு மட்டும்தான் இருப்பாங்க. ஏன்னா மார்க் வராது. அந்த 3 ஹவரில் 150 கொஸ்டினை நம்ம எப்படி அட்டன் பண்ணணும், எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து டைம் தெரியாமல் இருப்பாங்க. ஸோ ஒரு டாபிக் படிக்கீங்க அப்படின்னா ப்ராப்பராக வந்து டெஸ்ட் போட்டு பாருங்க, அது உங்களை கவர்மெண்ட் எம்ப்ளாயா மாற்றும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
நமக்கு இந்த டாபிக் தெரியும், இது வந்து படிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்சா கூட மறுபடியும் அதை வந்து படிங்க. ஒரு விஷயத்தை நம்ம திரும்ப திரும்ப பண்ணும்போது மட்டும்தான் அந்த விஷயத்துல நம்ம வந்து ஸ்ட்ராங் ஆகும். அப்படி இருக்கும்போது எல்லாத்தையும் போட்டு குழப்பாம ஒரு டாபிக் நீங்க படிக்கீங்களா, அந்த டாபிக் வந்து நீங்க ரிப்பீட்டடா படிக்கும்போது அந்த டாபிக்ல நீங்க வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆவீங்க. அந்த டாபிக்ல இருந்து எப்படி கொஸ்டின் கேட்டாலுமே நீங்க அதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். அதுதான் வந்து ஃபேக்ட். ஏன்னா ரீசெண்ட் டைம்ல யூபிஎஸ்சி, டிஎன்பிசி குரூப் 1, அப்புறம் பிஜிடிஆர்பி, அப்புறம் கவர்மெண்ட் லா காலேஜ் எக்ஸாம், இந்த மாதிரி ஒரு சில போட்டித்தேர்வுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யாரெல்லாம் வந்து அப்ரோச் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாத்தையுமே ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் ஒருத்தர் ஒரு டாப்பிக்கை நல்லா ரிப்பீட்டடாக படிக்காங்களோ, அந்த டாப்பிக்கில் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அவங்க எல்லாருமே கண்டிப்பாக வேலைக்கு போயிருந்தாங்க. அந்த டாப்பிக்கில் ஸ்ட்ராங் இல்லாமல் அது படிக்கணும் இது படிக்கணும் அங்கிட்டும் இல்லாமல் இங்கிட்டும் இல்லாமல் ஓடிட்டு இருப்பாங்க. அவங்க யாருமே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த தப்பை வந்து நீங்கள் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஒரு டாபிக் தெரியுது அப்படின்னா அதை நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக படிங்க, நல்லா டெஸ்ட் போட்டு பாருங்க. அந்த டெஸ்ட்டு, அந்த ரீடு, ரிப்பீட்டு, ரிவிஷன், இந்த 3மே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ஈஸியாக மாற்றும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிலபஸை சார்ந்து நம்ம படிக்கும்போது இப்போ ஒரு யூனிட் இருக்கு, அந்த யூனிட்ல ஒரு 10 டாப்பிக்கோ ஒரு 12 டாப்பிக்கோ ஒரு 6 டாப்பிக்கோ வந்து கவர் ஆகும். அப்போ இது எல்லாத்தையுமே எப்படி படிக்கணும் அப்படின்னா முழுசா படிக்கணும். அப்பதான் வந்து ஈஸியா வந்து ஒரு டாபிக் கூட மிஸ் பண்ணாம நம்ம எல்லாத்தையுமே கவர் பண்ண முடியும். அதை விட்டுட்டு ஒரு டாபிக் படிப்போமா, அடுத்த டாபிக் தெரியல, அடுத்த டாபிக் படிக்கும், இது வந்து கஷ்டமா இருக்கு, இது வந்து ஈஸியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம மைண்ட் வந்து சொல்லும். ஆனா ஒரு யூனிட்டை படிக்கும்போது அதில் உள்ள எல்லாத்தையுமே கவர் பண்ணும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக இந்த யூனிட் டெஸ்ட்டு, அதே மாதிரி ஃபுல் டெஸ்ட்டு, மாடல் டெஸ்ட்டு, இந்த 3மே வந்து கனெக்ட் பண்ணுறோம். இந்த 3மே எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ ஒரு அழகு டெஸ்ட்டு, ஒரு யூனிட் டெஸ்ட்டு அப்படின்னா அந்த யூனிட்ல உள்ள எல்லா டாப்பிக்குமே சேர்த்து ஒரு யூனிட் டெஸ்ட்டு. ஃபுல் டெஸ்ட் அப்படின்னா அந்த யூனிட் ஃபுல்லாக ஒரு டெஸ்ட்டு, சைக்காலஜி ஒரு டாபிக் டெஸ்ட்டு, கரண்ட் அஃபேர்ஸ்க்கு தமிழ் தொகுதி தேர்வு, இந்த மாதிரி எல்லாமே சேர்த்து ஒரு ஃபுல் டெஸ்ட்டு. மாடல் டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த யூனிட்ல உள்ள எல்லாமே சேர்த்து ஒரு டெஸ்ட்டு. அதே மாதிரி அந்த சைக்காலஜியில் உள்ள ஒரு 2-3 டாபிக் எடுத்து ஒரு டெஸ்ட்டு, அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு, இந்த மாதிரி சேர்த்து எல்லாமே ஒரு மாடல் டெஸ்ட்டு. இது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம ஒரிஜினல் எக்ஸாமை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஏன்னா டெஸ்ட் மட்டும்தான் ஒருத்தரை முழுமையாக மாற்றும். அதை விட்டுட்டு நான் வந்து படிச்சுட்டு இருக்கேன், டெஸ்ட் போட்டு பார்க்க டைம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க அப்படின்னா கதைக்கு ஆகாது. ஏன்னா எல்லாருக்குமே 24 ஹவர் தான். எக்ஸாம் பாஸ் பண்ணி வேலைக்கு போகிறவங்களுக்கும் 24 ஹவர் தான். அதே எக்ஸாம் அப்ரோச் பண்ணி மார்க் வராமல் ஃபெயில் ஆகுறாங்க, அவங்களுக்கும் 24 ஹவர் தான். ஸோ இங்கே யார் எப்படி அந்த எக்ஸாம் அப்ரோச் பண்ணுறாங்க, மார்க் எப்படி ஸ்கோர் பண்ணுறாங்க, தன்னுடைய கனவுக்காக எவ்வளவு டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அதை பொறுத்து தான் வந்து வெற்றி தீர்மானிக்கப்படுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி மேஜரை மட்டும் படித்து பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் கல்வி, உளவியல், பொது அறிவு, நடப்பு, நிகழ்வுகள், இந்த 3யுமே படித்தா மட்டும்தான் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அப்படி பார்க்கும்போது மேஜரை பொறுத்த மட்டும் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி அது வந்து நமக்கு வந்து ஃபர்ஸ்ட்டாக இருக்கணும். அதே மாதிரி செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்வி, உளவியல், நடப்பு, நிகழ்வுகள், ஸோ அது வந்து நமக்கு செகண்ட் ஆப்ஷனாக இருக்கணும். இந்த 2யுமே நம்ம வந்து எப்போதுமே ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ மார்னிங் வந்து நீங்கள் மேஜர் படிக்கீங்களா, ஆஃப்டர்நூனு, ஈவினிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்கிற டைமில் கல்வி, உளவியல், கரண்ட் அஃபேர்ஸ்க்கே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் படிக்கீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்க. அதை விட்டுட்டு இது அப்புறமா பார்த்துக்கலாம், இது அப்புறமா பார்த்துக்கலாம், இது நாளைக்கு பார்த்துக்கலாம், இது அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போஸ்ட்போன் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து கதைக்கு ஆகாது. ஓகேவா? இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். அதே மாதிரி தமிழ் தகுதி தேர்வை பொறுத்த மட்டும் நம்ம வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறோம், நமக்கு எல்லாமே தெரியும், டிஎன்பிசி படிச்சிருக்கோம், அதனால நம்ம வந்து தமிழில் வந்து சூரப்புலி அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப அசால்ட்டாக வந்து இருக்காதீங்க. ஏன்னா ப்ரீவியஸாக நடந்த பிஓ எக்ஸாம், அதே மாதிரி யூஜிடிஆர்பி எக்ஸாம், இந்த மாதிரி பல போட்டித் தேர்வில் வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறவங்களே வந்து பார்த்திங்கன்னா தமிழில் ஃபெயில் ஆயிருக்காங்க. ஸோ 25 மார்க்கு தான், அந்த 25 எடுக்காமல் 19 மார்க்கு 20 மார்க் எடுத்து ஃபெயில் ஆயிருக்காங்க. ஸோ நம்ம அசால்ட்டாக இருந்தோம் அப்படின்னா வெற்றி வந்து நமக்கு வந்து கிடைக்காது. எப்போதுமே வந்து நல்ல ஒரு அவேர்னஸோட நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து நம்மளால் நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே? ஸோ பாயிண்ட் இஸ் தன்னுடைய கனவுக்காக நம்ம என்ன பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் நம்ம வெற்றி வந்து தீர்மானிக்கப்படுது. அதே மாதிரி தன்னுடைய கனவுக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம ஹார்ட் ஒர்க் போடும்போது மட்டும்தான் அதுக்கான வெற்றி வந்து கிடைக்கும். ஓகே? நான் எஃபோர்ட் போட மாட்டேன், முயற்சி பண்ண மாட்டேன், பயிற்சி எடுக்க மாட்டேன், முறையான ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேன்,
ஆடிக்கு ஒருக்க அம்மாசுக்கு ஒருக்க நான் வந்து படிப்பேன் அப்படின்னா கதைக்கு ஆகாது. ஓகே, வரக்கூடிய எக்ஸாமை பொறுத்த மட்டும் போட்டியாளர்கள் வந்து அதிகமாக இருப்பாங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடியானால் மட்டும்தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கும். சிலபஸை பாருங்கள், ப்ரீவியஸ் கொஸ்டினை படிங்க, பேசிக்கான அப்டேட்டை நீங்கள் வந்து டெவலப் பண்ணுங்கள். யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இந்த மூணையுமே மேட்ச் பண்ணி படிங்க. டெஸ்ட் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். அதே மாதிரி எல்லாம் தெரிஞ்சால் கூட எனக்கு எல்லாமே தெரியும், இதை நான் படிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் இல்லாமல் எல்லாம் தெரிஞ்சால் கூட ரிப்பீட்டடாக அதை நீங்கள் படிக்கும்போது மட்டும்தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. ஓகேவா? ஸோ டெஸ்ட்டு வந்து நீங்கள் எப்பயாவது பாடுபட்டு டெஸ்ட்டை போட்டு பார்த்துருங்க. ஓகே, ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக பிஜிடிஆர்பி நியூ சிலபஸ் வைஸ் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஆல்ரெடி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து ஃபவுண்டேஷன் டெஸ்ட் வந்து நடந்துட்டு இருக்கு. அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஃபவுண்டேஷன் டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி லெவல் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். அப்படி ஸ்டார்ட் ஆகும்போது உங்களுக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு ஒரு யூனிட் அனுப்பிட்டு அதுலேருந்து நாங்கள் டெஸ்ட் கனெக்ட் பண்ணுவோம். அதை நீங்கள் ஒன் பை ஒன்னாக வந்து நல்லா அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பேட்டர்ன். ஸோ படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். படிக்காமல் நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கனவு இருந்துச்சு அப்படின்னா படிங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே, ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக பிஜிடிஆர்பி நியூ சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் எல்லாமே ஆன்லைன் முறையில் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர், அதே மாதிரி பிஜிடிஆர்பி டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுற பட்சத்தில் எல்லா அப்டேட்டுமே வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த வீடியோ தொகுப்பை பிஜி ப்ளஸ் பிஎட் படித்து முடிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக இருக்கணும், டீச்சராக போகணும் அப்படின்னு கனவோடு இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி பிஎட் ஸ்டூடெண்ட், எம்எட் ஸ்டூடெண்ட் இவங்க எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும். அடுத்த வீடியோ தொகுப்பில் ஒவ்வொரு மேஜருமே வந்து எப்படி படிக்கணும், நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்க்கலாம்.